ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது போலீஸ் ஃபேமிலி படத்தின் திரை விமர்சனம். போலீஸ் ஃபேமிலி படத்தில் காதல் சுகுமார், ராஜா மலைச்சாமி, காதல் சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெயா கே தாஸ் இசையமைத்திருக்கிறார். ஜெயக்குமார் தங்கவேல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எம் பாலு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். போலீஸ் ஃபேமிலி தலைப்புக்கும் கதைக்கும் நெருக்கமான தொடர்பு. போலீஸ் சோதனையில் ஈடுபடுகிறார்கள் ராஜா மலைச்சாமி, காதல் சுகுமாரன் எல்லோரும். போலீஸார், ராஜா மலைசாமி இன்ஸ்பெக்டர், காதல் சுகுமார் போலீஸ்கார். இவங்க ஒரு இளைஞன் கஞ்சா பாக்கெட்டோட போகிறத பார்த்து அவனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எங்கேருந்து கொண்டு வந்த இந்த கும்பல் யாரெல்லாம் இருக்காங்கன்னு போட்டு செம தாக்கிட்டாங்க அந்த இளைஞரை. அவன் அடுத்த நிமிஷம் செத்துருவாங்கிற சூழ்நிலையில் அந்த பையன் யாருன்னா அந்த ஊரில் பெரிய தாதா பார்த்திவீரன் சரவணனுடைய மகன்னு தெரிய வந்தவுடனே பயந்து போய் அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு அந்தார காட்டுக்குள்ளே போட்டு வந்துடுறாங்க. மறுநாள் அந்த பையன் செத்து போயிடுறான். அவனை கொன்னது யாருன்னா கண்டுபிடிக்கணும். யார்? பருத்தி சரவணை அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க எல்லாரையும் குடும்பத்தோடு சாவடிக்கணும்னு வெறியோடு தெரிகிறாரு. போலீஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே சாவடிக்கிறார். இதுக்கிடையில் பருத்தி சரவணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் எம்எல்ஏ, அவன் பொண்ணுக பித்த. அந்த பொண்ணுகளை ஏற்பாடு பண்ணுறதும் பருத்தி சரவணன் தான். அதனால் போலீஸ்காரங்க என்ன சொன்னாலும் பருத்தி சரவணன் கேட்பார். பருத்தி சரவணன் சொன்னது தான் போலீஸ்காரன் கேட்பாங்க. இந்த சூழ்நிலையில் பருத்தி சரவணன் போலீஸ்காரங்களை பழி வாங்கினாரான்னு கேட்டால் அந்த கொலை செய்தது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அதை சொல்ல முடியாது. ராஜா மலைச்சாமி கதாநாயகனாக போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கிறார். புதுமுகம், அதனால் பெரிய நடிப்பை அவற்றை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சோடை போகவில்லை, சமாளித்திருக்கிறார். இந்த படத்தில் செமையாக நடிச்சிருக்க யாருன்னா காதல் சுகுமார் ஏற்கனவே 2 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் இயக்கிய படங்களில் கூட அவர் நடித்த பாத்திரம் அவ்வளோ நல்லா இல்லை. அவருடைய நடிப்புக்கு அந்த படங்கள் உதவவில்லை. பாத்திரம் அப்படி இந்த படத்தில் பிரமாதப்படுத்தியிருக்காரு காதல் சுகுமார். இங்கே இந்த ஆள்லாம் எங்கே இருந்தானே தெரியலைங்க. சோகத்தில் சோகம், கோவத்தில் கோவம், அந்த மதி நுட்பம், அந்த டைலாக் டெலிவரி, மாடுலேஷன் பிரமாதப்படுத்தியிருக்கார் காதல் சுகுமார். இனிமேல் காதல் சுகுமாரை மிகச்சிறந்த வேடங்களில் நாம் பல படங்களில் எதிர்பார்க்கலாம். பருத்தி சரவணை வழக்கம் போல தாதா சும்மா மீசையை முறுக்கிட்டு வெறியா நடிச்சிருக்காரு சரவணன். அதேமாரி அந்த எம்எல்ஏ நடித்தவரும் அந்த பெண் வெறியை கண்களிலேயே காட்டுறார். ஒரு எம்எல்ஏவை விட அதிகமான அதிகார போதையில் விளையாடி இருக்கிறார் சரவணன், சித்தப்பா சரவணன். அருமையான நடிப்பு. எல்லோரையும் நன்றாக வேலை வாங்கி இருக்கிறார் இயக்குனர். ஜெயக்குமார் தங்கவேலின் ஒளிப்பதிவு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சேசிங்லையும் சரி, இரவு நேர காட்சிகள்லையும் சரி, அந்த மலைச்சாமி, ராஜா மலைச்சாமி அப்படியே பசங்களை தேடி அலையிற கட்டம், கேமராவுடைய சுழற்சி அருமை. இசை ஜெயா கே தாஸ், பின்னணி இசை அரட்டி இருக்கிறார். பாடல்கள் பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாலு எம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். போலீஸ்காரங்க லாக்அப் டெத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, இனிமேல் எப்படி நடக்கக்கூடாதுங்கிறத படத்தில் சொல்லியிருக்காரு. லாக்அப் மரணங்கள் இப்போது தமிழகத்தில் அதிகமாகிவிட்டன. ஏன்னா போலீஸ்காரங்க யாருக்குமே சந்தோஷமாக இல்லை. எல்லாருமே பிபியாக தான் இருப்பாங்க, இங்கே பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த கோவத்தை பூரா லாக்அப்பில் இருக்கவங்கள தான் காட்டுறாங்க, அடித்து சாவடிச்சிடறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். போலீஸார் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, நடந்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள்ங்கிறதையும் சொல்லியிருக்காரு எம் பாலு. பட்ஜெட் படம், பட்ஜெட்டுக்குள்ளே சுற்றி வருது. கதாநாயகன் ராஜா மலைச்சாமி தான் தயாரிப்பாளர் நினைக்கிறேன். அவர் ரியல் எஸ்டேட்டு இல்லை முதலீடு பண்ணி அதில் லாபத்தை எடுத்து படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சுமாரான படம், லாஜிக் நிறைய தப்பாக இருக்குது முதல் படம். அதனால் எம்பாலுவை மன்னித்து விடலாம். போலீஸ் ஃபேமிலி ஒரு தடவை போய் பாருங்கள், சுமாரான படம். பைல்வான் பார்வையில் போலீஸ் ஃபேமிலி படத்துக்கு 100க்கு 38 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.